அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிற சுகமாக இருக்கிறா? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். மிச்சம் சந்தோஷம். ஹஜ் பெருநாளும் இவ்வளோ சுருக்க வந்துட்டு இல்லையா? அப்போ எங்களோட மகளுக்கு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் குருநாகலைக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல எடுத்த விலாக்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அல்ஹம்துலில்லா இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ மழை தானே, எங்கே பார்த்தாலுமே மழைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் போகிறண்டுமே அப்படித்தான் கொஞ்சம் நல்லாவே இருட்டு இருந்துச்சு. போகிற வழியில் தான் பெரிய மழை ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு மாதிரி மழை பெய்யுது. சில நேரத்துக்கு பகல் பெய்யுது, இல்லைண்டா ராவு பெய்யுது. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல சரியான காற்று, எங்கே பார்த்தாலுமே மரம் விழுந்த மாதிரி தான் நீக்குது. அப்போ கொஞ்சம் பயம் தான் நாங்கள் இங்கே போகிறோன்னு சொன்னாலும். அப்போ நாங்கள் குருநாகலைக்கு போகிற டைமில் எங்களோட வீட்டுக்கும் போய்த்து வருவோம் அப்படின்னு சொல்லித்தான் சரின்னு சொல்லி ரெடியாகி அங்கே போய்த்துட்டு எங்களோட மகளுக்கு உடுப்பெடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போய்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகிற வரலே மாஷாலான்னு சொல்லி பெரிய மழை ஒன்று ஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த மழை சீசனில் இங்கே போகிற டைமுக்கு கொஞ்சம் மெதுவாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு சின்ன ரோடெல்லாம் அப்படி வழுக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றதுனால நாங்களுமே கொஞ்சம் மெதுவாக தான் வந்தோம். அப்போ வந்து சேர போக்கள் எப்படியுமே அந்தி ஆகிட்டு, சரி அப்போ நாங்கள் வீட்டில் நின்றுட்டு நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு தான் வீட்டில் நின்றேன். அப்போ என்னோடய முத்தம் எல்லாம் மலைக்கு நல்லாவே புல் வளர்ந்து அப்படி நிறைஞ்சி போய்த்து இருந்துச்சு. பார்க்கறதுக்குமே கவலை இருந்துச்சு. பட் வச்சதெல்லாம் வச்ச மாதிரி மாஷாலான்னு அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ அங்கேயும் நல்ல மழை. அப்போ அந்த டைமுக்கு என்ன சரி வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நைட் ஆகினதுக்கு பிறகு நைட்டுக்கும் ரைஸ் பார்சல் ஒன்று வாங்கி அதையுமே சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எலும்பி நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு தான் மார்னிங்கோட ரெடி ஆகினேன். அப்போ எங்கள் வீட்டு முன்னுக்கு இருக்கிற குளம் வந்து நல்லாவே நிறைஞ்சி ரோட்டில் பெய்து கொண்டு இருக்குது தண்ணி. அப்போ அதில் பிள்ளைகள் எல்லாமே மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. சரியாக நாங்கள் வீட்டுக்கு போகிறன்ட்டு தான் தண்ணி வான் பெய்து கொண்டு இருந்துச்சு. அப்போ நிறைய மீன் ஐனையே பெய்து கொண்டு இருந்துச்சு. நானுமே கண்டென்ட் பார்க்குறதுக்கு ஆசையாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை இருட்டுற மாதிரி இருந்ததோட டக்குன்னு எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் குருநாகலைக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ நதியாஸில் தான் நாங்கள் நிப்பாட்டி இருந்தோம். நதியாஸில் மாஷாலான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுக்கிறதுக்கு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த கடையில் மட்டுமே நிப்பாட்டி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ எப்படியுமே பூக்களை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தானே போவோம் நாங்கள் என்னென்ன ஈக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. அப்போ அப்படித்தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹஸ்பண்ட் அங்கே பிள்ளைக்கு உடுப்பு தேடுறதே போய்த்துட்டாரு. எப்போயுமே பிள்ளைக்கு உடுப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாரு. அவர் பார்க்க போகல அது எனக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைக்கும். ஸோ அதனால் அவருக்கே அந்த பொறுப்பை கொடுத்துட்ருவேன். அப்போ அப்படித்தான் அன்றைக்கும் அவர் உடுப்பு பார்க்குறதே போய்த்து கொண்டு இருந்தார். நான் மற்ற சாமான் எல்லாமே பார்த்து கொண்டிருந்தேன். கமெண்ட்டில் 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லி. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் ஈக்கிற இடத்துல பக்கத்தில் நிறைய ஊடுகள் இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் மேலே தான் ஈக்கிறோம். அப்போ நான் கொஞ்சம் சத்தமாக பேசினேன் அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாவே கேட்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். ஸோ எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிச்ச நேரம் எல்லாம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஈக்கல்ல, போனதும் பார்த்ததும் எடுத்ததும் மாதிரி தான் இருந்தேன். ஏன்னு சொன்னால் மிச்சம் மழை பெய்யறதுக்கு முன்னே நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக தான். அப்போ எங்களோட சின்ன இந்த விலாக் முடிய போகுது. ஸோ கடைசி வரைக்கும் எங்களோட வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்த எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எங்களோட வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.